இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு ரெசினில் வந்து பென்ஷன் வந்து செய்ய போகிறோம். அது யாருக்குண்டா எங்களோட அக்காவுக்கு தான். அக்காண்ட அப்பாண்ட ஷர்ட்டை வச்சு அதில் வந்து ஒரு துணி ஒரு சின்ன துண்டாக நாங்கள் கட் பண்ணி ஞாபகார்த்தமாக அந்த அவற்றை ஷர்ட் துணியை உள்ளே வச்சு நாங்கள் ஒரு பென்ஷனாக செஞ்சு போட போகிறோம். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வரும், ரெசின் வீடியோஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானாலும் வந்து நீங்கள் தாராளமாக எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரி வாங்க எப்படி செய்கிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அக்கா கட் பண்ண போகிறா. ஒரு சின்ன வெட்டுது இல்லடா, இந்த கத்திரிக்கோளால அக்கா வந்து அங்கே அக்காண்ட கையாலேயே அவன்ட இந்த சீச்சைனை செய்ய வைக்க போகிறோம் பாருங்கோ. அதுக்கான நீங்களும் வந்து நிற்கிறதில்ல, நான் தான் கூட எந்த கையால் செய்ய போகிறேன்னு சொல்லி அக்காவுக்கு செய்ய தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி பெண்டனுகளுக்குள்ள இப்போ தாய்ப்பால் ப்ரெஸ் மில்க் வச்சு செய்யலாம். மற்றது இந்த தலைமுடி சின்ன பிள்ளை தலைமுடியை ஞாபகார்த்தமாக வச்சு செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே அப்பாண்ட ஷர்ட்டை இதுக்குள்ளே வச்சு ரெசின் ஊற்றி செய்ய போகிறோம். ஸோ வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறோம். எங்களோட வீடியோஸ் பார்க்குற ஆக்களுக்கு அக்காவை யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பார்க்காத ஆக்களுக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அக்கா ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ அவாக்கு இந்த ஒர்க்கெல்லாம் செய்ய தெரியும். எங்களோட கஸ்டமரை நான் கொண்டு வந்து வச்சு செய்ய விட்டுக்கிறேன்னு சொல்லி நிற்கிறது இல்லை. அக்கா ஆல்ரெடி செஞ்சுருக்கிறா ரெசின் ஒர்க்கு. இனி வந்து நாங்கள் இதுக்குள்ளே பென்டனுக்குள்ளே இந்த இதை வச்சு செய்ய போகிறோம். ஷர்ட்டில் வந்து ஒரு சின்ன துணியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டோமா உடனே காயம்ன்றக்காண்டி யூவி லைசின் தான் பாதிக்க போகிறோம். அப்படின்னா டக்குன்னு காயம், அதுக்காண்டி யூவி லேண்ட் வச்சுருக்கு. அதனே இப்போ உடனே காமிச்சிட்டு நான் உடனே இப்போ வந்து யூவி லேம்ப் வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு நிமிஷத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இப்போ காஞ்சிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த டிஷர்ட்டை வந்து உள்ள ஷர்ட் துணியை வச்சு உள்ளே வைக்க போகிறோம். நல்ல பிங்க் இது.
விட்டுட்டு திரும்ப அந்த கல் வச்ச மாதிரி இருக்கு என்ன காய விட்டுட்டு திரும்ப வரும். பிரைட்னிங் அது இப்போ கருப்பு வச்சுன்னா இதுதான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே பின்னா எப்படி எப்படி பென் வைப்பீங்க அப்படியே பெயிண்டன் போட போகிறாக்கா அப்பாண்ட ஞாபகார்த்தமாக வந்து அக்கா அப்பாண்ட ஷர்ட்டை வச்சு ஒரு பெயிண்டன் வந்து செஞ்சுருக்கிறா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் செய்யலாம். இப்போ வேண்டாம் கண்டெக்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக்கா ஃபைனலாக அப்படி தான் வந்திருக்கு. நல்ல வடிவாக இருக்குது.